நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா நைட்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரஸலோட ஐபிஎல் கிரிக்கெட் பற்றி ஷார்ட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆண்ட்ரஸல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29, 1988 ஜமைக்கான் மாநிலத்தில் கிங்ஸ்டன் ஊரில் பிறக்கிறாரு. அவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ டுவேன் ரசல். அவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் செயல்பட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா படித்தா தான் நம்ம லைஃப்பை முன்னேற முடியும்னு அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அதனால் ஆண்ட்ரஸில் பார்த்தீங்கன்னா சிறு வயசில் நல்லா படிக்க வைக்க நினைக்கிறாங்க. பட் அவங்களால தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க வசதி இல்லாதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஆரம்பத்தில் ஆண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பில் கவனம் செலுத்தினாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கிரிக்கெட் மேலே இருக்க ஆசையில் படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோட்டை விட்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவரோட ஸ்கூல் பள்ளி பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அம்மா கிட்டே போய் 2 வருஷம் டைம் கேட்குறாரு. நான் வந்து கிரிக்கெட் விளாட போகிறேன், என்னால் கிரிக்கெட்டில் வளர முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவங்க அம்மா ஃபஸ்ட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி 2 வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் சப்போஸ் நான் 2 வருஷத்தில் என்னால் எந்த கிரிக்கெட் அணியில் சேர முடியலன்னா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு. அது சரியும் அவங்க அம்மா சரின்னு சொல்லி அதை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கிரிக்கெட்டில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பட் இவரால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரிக்கெட் அணியிலும் எந்த ஒரு கிரிக்கெட் அணியிலும் எடுக்க முடியாமல் போகிறது. மறுபடியும் அவங்க அம்மாக்கிட்ட வந்து நிற்கிறாரு. மறுபடியும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, பரவாயில்ல, நீ 2 வருஷம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ கிரிக்கெட்டுக்காக நிறைய உழைப்பு கொடுத்துருக்குற, சரி மறுபடியும் நீ கிரிக்கெட்டே ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஒரு உன் வாழ்க்கை மாறும்னு நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ரொம்ப அதிகமாக பயிற்சி எடுத்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிரிக்கெட் ஆட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஜமைக்கா அணி கிட்டத்தட்ட 2007 இவர் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ஜமைக்கா அணிக்காக ஆட ஆரம்பிக்கிறதும் முக்கியமான ஆல்ரவுண்டாக உருவாக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருங்க. ஆண்ட்ரஸில் வெஸ்ட் இண்டீஸ் அணி டெஸ்ட் மேட்ச்சுக்கு அறிமுகம் பண்ணுறாங்க. எனக்கு இது வரைக்கும் எந்த அணியும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு T20 ஓடிஐயில் தான் அறிமுகம் பண்ணுவாங்க. பட் இவரை டெஸ்ட் மேட்ச்சில் அறிமுகம் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கிடைக்க டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைச்ச வாய்ப்பை இவர் தான் நழுவ விடுறாரு. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சில் அந்தளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் உள்நாட்டு அணிக்கு ஆட ஆரம்பிச்சார். உள்நாட்டு அணியில் பார்த்தீங்கன்னா இவர் மிகப்பெரிய தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டாக உருவாங்க. ஸோ பவர் ஹிட்டராக தெரியுதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2011 இவர் ஓடிஐ T20 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணி இவர் அறிமுகம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட முக்கியமான ஆல்ரவுண்டராக செயல்பட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன தான் முக்கியமான ஆல்ரவுண்டராக வெஸ்ட் இண்டீஸ் அணியில் செயல்பட்டாலும் இவருடைய வாழ்க்கை தர மாட்டேங்கன்னா மிடில் கிளாஸ் லெவலுக்கு ஓரளவு உயர்ந்திருக்கு. பட் இவரால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியாமல் போகுது. பட் இவரோட வருமானம் ஈட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கரியரில் இவருக்கு ட்ரை பண்ணுறாரு. ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ் அணி பார்த்தீங்கன்னா இவரை கிட்டத்தட்ட 3 கோடி கொடுத்து வாங்குறாங்க. அப்போ தான் இவர் பார்த்தீங்கன்னா இவர் கோடிக்கணக்கில் வாங்குகிற ரேஞ்சுக்கு மாறுறாரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்காக ஆட வராரு. டெல்லி டேர்டெவில்ஸ் அணியில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆரம்பத்தில் அந்தளவுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா ஒரு கொடுத்த வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிட்டத்தட்ட 2 மேட்ச் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் 2013 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த 5 மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்தளவுக்கு சரியாக அதுவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இறங்குறதுனால இவரால் சரியாக யூஸ் பண்ண முடியாமல் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 2014 இவரை ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. 2014 பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிட்டத்தட்ட 2 போட்டிகள் தான் வாய்ப்பு வச்சு கிட்டத்தட்ட 2 ரன் தான் அடிச்சிருந்தார். ஸோ அந்த வருஷத்தில் ஐபிஎல் லாஸ்ட்டில் தான் இவருக்கு வாய்ப்பு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா இவர் வந்து கிட்டத்தட்ட 13 போட்டியில் ஆண்டு 326 ரன்கள் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய பவர் ஹிட்டராக உருவாக ஆரம்பிக்கிறார் 2015 அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்காக மிகப்பெரிய பவர் ஹிட்டராக ஆல்ரவுண்டராக முக்கியமான வீரராக செயல்பட்டு இருக்கிறாரு. லாஸ்ட் ஐபிஎல் தொடரில் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு எதிரான மேட்ச்சில் கிட்டத்தட்ட முக்கியமான 2 விக்கெட் எடுத்து, அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 27 ரன்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் த மேட்ச்சு வாங்குறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீரரோட கிரிக்கெட் ஜெர்னி